அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாவேக மாநாட்டு திடலில் காலையிலேயே உணவு விற்பனை படுஜோராக நடந்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 30 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய லெமன் சாதம் 70 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இது தொடர்பான விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு பாரப்பட்டியில இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த மாநாட்டு திடலுக்கு காலை முதலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள், நிர்வாகிகள் அதிக அளவு வர தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக காலையிலிருந்தே பார்த்து வருகிறோம். இப்படி இங்கு வந்திருக்கக்கூடிய நபர்கள் காலை உணவுக்காக அங்கு வெளியே தற்காலிகமாக கடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடைகள்ல லெமன் ரைஸ் விற்கப்படுகிறது. பொதுவாக 30 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய இந்த லெமன் சாதம் என்பது தற்பொழுது 70 ரூபாய்க்கு விற்பனைக்கு தற்பொழுது நேரத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதுவும் பாலித்தீன் பைகள்ல தான் உணவு அந்த பார்சல் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. மாநாட்டைக்கு காலையிலே அதிக அளவு தொண்டர்கள் வந்ததுனால அங்க உணவு இல்லை என்பதனால வெளியே வந்து தற்காலிகமாக கடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 30 ரூபாய்க்கு விற்க வேண்டிய அந்த லெமன் சாதம் என்பது தற்போது 70 ரூபாய்க்கு அந்த இடத்துல விற்பனை செய்யப்பட்டு வருது. அதுவும் பாலித்தீன் பைகளை தான் உணவு சாப்பிடக்கூடிய நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது. மாநாட்டை பயன்படுத்தி அதிக விலைக்கு உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதாக தாவேக தொண்டர்கள் ஒரு புகார் தெரிவித்திருக்கிறார்கள், வேதனையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதுவும் முறையாக இலை தட்டு கூட இல்லாமல் பாலித்தீன் பைகள்ல அவர்கள் உணவு சாப்பிடக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. மாநாட்டை சுற்றி இந்த மாநாடு நடைபெறுவதொட்டி அந்த திடலை சுற்றி தற்காலிகமாக கடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த மாநாட்டத்துக்கு அதிகாலை முதலே தொண்டர்கள் அதிக அளவு வருகை புரிந்திருக்கிறார்கள். அந்த தொண்டர்கள் காலை உணவு சாப்பிடுவதற்காக அந்த லெமன் சாதம் வாங்கியிருக்கிறார்கள். 30 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த லெமன் சாதம் 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மாநாட்டை பயன்படுத்தி உணவு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தொண்டர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். இது தொடர்பாக அங்கே தொண்டர்கள் அளித்திருக்கக்கூடிய பேட்டியை இப்போது பார்க்கலாம். சாப்பாடு 70 ரூபா. ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு இருக்கு. சாப்பாடு மட்டும் தான். நார்மலா ஒரு 60 ரூபா 50 ரூபா தரலாம். இப்ப 70 ரூபா. கள்ளக்குறிச்சி கிடைச்சது சந்தோஷம் தான் இருக்கு. ரேட்டை பத்தி தளபதிக்காக நான் ரேட்லாம் பாக்கிறதே கிடையாதுங்க. நாங்க கள்ளக்குறிச்சி வந்திருக்கோம். எல்லாம் நம்ம பசங்களுக்காக தான் இருக்கு. ஆமா, நாங்க நைட்டு 12:30 கிளம்பணுங்க. நாங்க விடியாகலாம் வந்துட்டோம். இப்ப வந்து நாங்களே இப்ப ஒரு 10,000 சாப்பாடு கிட்ட கொடுத்துட்டோங்கண்ணா. ஆமா, வாங்குறவங்களா வாங்குறவங்க ஒன்னும் சொல்ல நல்லா நீட்டா வாங்கிட்டு போறாங்க. ஒன்னும் பிரச்சனை. சாப்பாடு மெயின். ஆமா, லெமன் ஊறுகாய். ஆமா, சூப்பரா சாப்பிடுறாங்க, நல்லா போட்டு தரோம். ஒன்னும் பிரச்சனை. அது ஒரு 1000 பேருக்கு 2000 பேருக்கு நெருங்கி போயிருச்சு. அடுத்த சாப்பாடு சிக்கன் பிரியாணி இதெல்லாம் போடுற மாதிரி ஐடியாவில் இருக்கும்.